வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கொரியன் குக்கும்பர் சாலட் தான். வெள்ளரிக்காயில் பண்ண போகிறோம். அது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துருக்கிறேன். இது வந்து பீல் பண்ணிக்கலாம், ஸ்கின்னை நம்ம எடுத்துக்கலாம். நான் ஃபுல்லாக எடுக்கலை, நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் வேணும்னா ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அந்த ஸ்கின்னோட சாப்பிட்டோன்னா நல்லதுன்றதுனால நான் அப்படியே வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக சாப் பண்ணிடலாம். அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து நமக்கு டீஹைட்ரேஷன் வராமல் நல்லா ஹைட்ரேட் பண்ணும் நம்ம பாடியை. செல்ஸ்க்கு வேண்டிய வாட்டர்லாம் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைபர் ரிச்சு. இது வந்து நம்ம ஃபில்லிங்காக இருக்கும். அதனால் நம்ம நிறைய சாப்பிட மாட்டோம். அதனால் வெயிட் லாஸ் ஹெல்ப் பண்ணும் இன்டெரக்டாக. அடுத்தது வந்து எடுத்துருக்கிறது வந்து கார்லிக் க்ளோவ்ஸ் எடுத்துருக்கிறேன். அதாவது பூண்டு பல் 2-3 எடுத்துருக்கிறேன். அதை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம் நம்ம. அதுவும் வேணும் நமக்கு. இதுக்கப்புறமா ஆனியன் தேவை. நான் ஆனியன் ஆக்சுவலாக போட மறந்துட்டேன். அதனால் சும்மா ஜஸ்ட் இதில் மட்டும் காட்டியிருக்கிறேன். நீங்கள் அதை செய்யும் போது அதை போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து போன் ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கேன்சர் செல்ஸ், சில கேன்சர் செல்ஸை வந்து அது வரவிடாமல், அந்த க்ரோத்து, அந்த கேன்சர் செல்ஸோட க்ரோத்தை வரவிடாமல் ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் இருந்ததுன்னா அதை சரி பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பவுலில் இப்போ நம்ம சாப் பண்ண எல்லாத்தையும் போட்டுடலாம். இனிமேல் மிக்சிங் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னென்னு பார்த்துடலாம். இப்போ நான் சேர்க்குறது வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ரா சுகர், அதாவது இந்த நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறேன் நான். இதுக்கப்புறமா இது வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஸ்கின்னுக்கு ஹெல்ப் பண்ணுது, மாய்ஸ்சரைஸ் பண்ணோம் நல்லா இந்த ஜூஸு. இப்போ சேர்க்குறது வந்து செசமி ஆயில். அவங்க வந்து இந்த நல்லெண்ணெய் நிறைய சேர்ப்பாங்க அவங்களோட ஃபுட்டில். நல்லெண்ணெயும் எள்ளும் நிறைய சேர்ப்பாங்க அவங்க. அடுத்தது இப்போ சேர்க்குறது வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து டார்க் சோயா சாஸ். நீங்கள் லைட் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் சால்ட் இருக்கும், அதனால் நீங்கள் சால்ட் போடும்போது பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நான் ஆட் பண்ண போகிறது வந்து செசமி சீட் ஒயிட் நான் சேர்க்குறேன். கருப்பு இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை ட்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ரன்ச்சி ஆன பிறகு இதை சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா வந்து நீங்கள் பெப்பர் பவுடர் வேணாலும் போடலாம். நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் தான் போடுவாங்க. சில்லி பவுடரும் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நான் சில்லி பவுடரும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஈஸி டு மேக் ரெசிபீஸ்லாம் என்னோட சேனலில் நிறையா இருக்குது, போய் பாருங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் போய் பாருங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.